ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினையே நாம் மைப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த காலவேளையில் இயேசப்பா அவருடைய குணங்களில் ஒரு குணம் நீடிய பொறுமை உடையவராய் காணப்பட்டார். He was very compassionate when he lived in this earth. அவர் மனதுருக்கம் நிறைந்தவராய், ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டவராய், அவருக்குள்ளே நீடிய பொறுமைன்றது அதிகமாகவே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோன்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம்ல, நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறோம். நமக்குள்ளே நீடிய பொறுமை இருக்காங்க. ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இருக்கா? நம்முடைய வாழ்க்கை கனிகளால் நிரப்பப்பட்டிருக்குதா? காட்லி கேரக்டர்ஸ் இருக்குதா? காட்லி ஆட்ரிபியூட்ஸ் இருக்குதா? காட்லி ஆட்டிடியூட் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? இது எதுவுமே இல்லாமல் நான் ஒரு கிறிஸ்தவன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் சிம்பிளி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறோம். ஒரு ஆவிக்குரியவன் இது எல்லாம் அந்த ஆவிக்குரியவனுக்குள்ளே இருக்கணும்னு விரும்புகிறார். காட்லி கேரக்டர்ஸ். அது எதுவுமே இல்லைன்னா நான் உங்களை கண்டம் பண்ணலை, நான் உங்களை ஒரு கார்னரில் தள்ளலை. பட் we need to be very serious. நம்ம ஜோம் பண்ணி கேட்கணும், ஆண்டவரே ஒரு கிறிஸ்தவன் நான் சொல்கிறேன், ஆனால் எனக்குள்ளே இந்த காட்லி கேரக்டர்ஸ் ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே? நான் பெயரளவில் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறது நீங்களும் விரும்பலை, நானும் விரும்பலை. எனக்கு உதவி செய்யுங்க சப்பான்னு நீங்கள் கேட்கும்போது ஆவியானவர் நிச்சயமாகவே உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய எமோஷன்ஸ், உங்கள் ஃபீலிங்ஸை, உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் ஆளுகை செய்து உங்களை ஒரு பூரண மனுஷனாய் டிரான்ஸ்ஃபார்ம்டு மேனாக அவர் மாற்றுவதற்கு அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நமக்குள்ளே அந்த காட்லி கேரக்டர்ஸே இருக்க மாட்டேங்குதுல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த நீடிய பொறுமைன்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, கல்வாரி சிலுவையில் அவரை அடிக்கிறாங்க, அவர் காயப்படுத்துகிறாங்க, அவரை தூஷிக்கிறாங்க. நீங்கள் இந்த மத்தேயு 27 அதிகாரத்தை எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஓரளவுக்கு தான் லிமிட்டு, ஓரளவுக்கு தான் அவனை காயப்படுத்த முடியும், ஓரளவுக்கு பொறுமையாக இருப்பான். இன்னும் சொல்ல போனால் ஒரு கிறிஸ்தவனுக்குன்னு வச்சுக்கலாமே, ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் கண்டிப்பாக கோவம் வரும், அந்த முகம் சுழிப்போம், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அதை டெலிவர் பண்ணிடும். ஜீசஸ் இந்த உலகத்தில் வாழும்போது 100% ஹியூமனாக இருந்தார். கண்டிப்பாக அவருக்கு கோவம் வந்திருக்கும். அவருக்கு he would have gone through all kinds of emotion burst எல்லாம். பட் ஆனால் அவர் எப்படி அழகாக அதை கண்ட்ரோல் பண்ணுறாருன்றதை பாருங்களேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லாமல், 27 அதிகாரம் 14 வசனத்தில் போட்டிருக்கு, அவரோ ஒரு வார்த்தையும் மறு தரமாக சொல்லவில்லை. அதனால் ஆச்சரியப்பட்டார்களாம் அவர்கள். நம்மளை எடுத்து பாருங்களேன், நம்மளை ஒரு குறிப்பிட்ட லெவல் தாங்குவோம், ஒரு லெவலுக்கு மேலே நம்மளை தாங்க முடியாது. என்னையா இது அடிச்சுட்டே இருக்க, இது மாதிரி கோவம் வந்துடும், இல்லை முகத்தில் காட்டிடுவோம், இல்லை எதையா ஒன்று நம்ம மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமை உடையவராய். இதில் எங்கே எக்ஸ்ட்ரீம்னா, இந்த வசனம் ரொம்ப தொட்டுச்சு. 40ஆம் வசனம், தேவாலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள்ளே கட்டுகிறவனே உன்னையே நீ ரட்சித்துக்கொள் என்று அதை சொல்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க கீழேருந்து எல்லாருமே, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இது எல்லாம் கூட நான் விட்டுறாங்க. அடித்தது, முகத்தில் துப்பினது, முள்கிரீடம் மேலே அடித்தது, தள்ளி விட்டது, எல்லாம் முடிஞ்சு மேலே நிற்கிறார். இப்போது உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. கீழேருந்து சொல்கிறானுங்க, எப்பா நீ தேவகுமாரனே ஆனால் நீ மேலேருந்து இறங்கி வேணா உன்னை நம்புகிறேன் அப்படின்றான். நம்மளாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், லிமிட்டெல்லாம் தாண்டி போயிட்டுருப்போம். இவ்வளோ கூட நான் பொறுத்துக்கிட்டேன்டா, ஆனால் இதை சொன்ன பற்றி நான் பொறுத்துக்க மாட்டேன், இறங்கி வரேன்னு சொல்லி இறங்கி வந்திருப்போம், எல்லாமே முடிஞ்சிருக்கும். நான் எதை வச்சு அவர் நீடிய பொறுமை உள்ளவர்னு சொல்கிறேன்னா, அவருக்கு இறங்கி வர்றதுக்கு வல்லமை இல்லாமலாம் இல்லை. அவர் நினச்சிருந்த சிலுவை பாடுக்குள்ளே போகாமல் வேறு வழியாக கொண்டு போயிருக்கலாம். பட் அவர் மைண்டில் இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், காட்ஸ் வில், தேவ சித்தம் நிறைவேறணும். எவ்வளோ ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லித்தராரு பாருங்களேன். காட்ஸ் என்ன ஆனாலும் சரி ஆண்டவரே, உங்கள் சித்தம் நிறைவேறணும்ப்பா, அது வரைக்கும் நான் அமைதியாக காத்திருப்பேன்னு சொல்லி அவர் ரொம்ப அமைதியாக பொறுமையாக காத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கிறோமாங்க? நீடிய பொறுமை நமக்குள்ளே இருக்கா? தேவ சித்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவ சித்தம் நம்ம மைண்டில் இருக்குதா? நம்ம மைண்டு ஃபுல்லாக எது இருக்குது இன்றைக்கி? என் ஆசை, என்னுடைய விருப்பம், அது நடந்துடணும்ப்பா, தேவ சித்தம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லைங்க. ஒருவனை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து
செல்ஃபு அவன் டிசையர்ஸு எல்லாத்தையும் வெறுத்துட்டு அவனுக்குன்னு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார், விரும்புகிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக இருக்கக்கூடாது. ஹிஸ் மைண்டு, அவருடைய சிந்தை எல்லாம் ஃபோக்கஸ் ஒன்று தான், தேவ சித்தம் நிறைவேறணும். அதை விட்டு அவர் எங்கேயும் மாறவே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிபனே, தேவ சித்தத்திற்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறாயா? இல்லை என் விருப்பம் என்னுடைய இஷ்டம்னு சொல்லி உட்காந்துருக்கிறியா? ஆண்டவருக்கு he had choices, but his focus was all about the will of God. அதனால தான் இயேசு நாம எங்கேயோ உயர்த்தப்பட்டிருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ சித்தத்துக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஆண்டவர் நேரடியாக அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறார். நீ கேட்டுரு, தேவ சித்தத்தை எப்படி அறியிறது? ஆண்டவர் கூட பேசிகிட்டு இருக்கிறார். தேவ சித்தத்துக்கு வாழ்க்கை ஒப்புக்கொடு. God's will is very important. அதுதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குறார். Have a very blessed day. God bless you.